கணவரை பிரிய காரணமாக இருந்ததாக கூறி மாமியாரை மருமகள் வீடு புகுந்து கத்தியால் தாக்கி கொல்ல முயன்ற சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தீநகரைச் சேர்ந்தவர் பிரேமா. 66 வயது மூதாட்டியான இவர் தன் இளைய மகனான தனசேகருக்கு கடந்த 2012 சாமுண்டீஸ்வரியுடன் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இந்நிலையில் தம்பதி இருவரும் சென்னை கேளம்பாக்கத்தில் புதிதாக வீடு ஒன்றை கட்டியிருக்கின்றனர். இந்த வீட்டால் பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் ஒருவரையொருவர் பிரிந்த நிலையில் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கும் தொடர்ந்து இருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி பிரேமாவை வீடு புகுந்து தாக்கிய மருமகள் சாமுண்டீஸ்வரி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிற்கு அவர்தான் காரணம் என கூறி கத்தியால் தாக்கி கொல்ல முயன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியிருக்கிறார். மேலும் இது குறித்து பலமுறை போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் மனைவி இவ்வாறு தொடர்ந்து தகராறு செய்து வருவதாகவும் தன் தாயாரை கொல்ல திட்டம் தீட்டி வருவதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனசேகர் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எனக்கு 3 ஆம்பளை பசங்க, இவன் சின்ன பையன். இவனுக்கு தான் இவன் ஒய்ஃபு தான் வந்து என்னை அடித்து இது பண்ணாங்க. நான் தனியாக இருக்கிறேன் வீட்டில், நானும் பெரிய பையனும் தனியாக இருக்கிறோம். இவங்க 4 தெரு தள்ளி இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே டைவர்ஸ் கேஸு போய்க்கினுக்குது அவங்களுக்கு. அவன் நான் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து வந்து கதவை சாத்தி உள்ளே போட்டு என்ன அடி நடிச்சு இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் தள்ளி அடி நடிச்சு டேபிள் மேலே இந்த கத்தி எடுத்து என் கழுத்தை வெட்ட வந்தேன். நான் உடனே இந்த முந்தானி எடுத்து கழுத்தை சுற்றிக்கினேன். நான் அந்த துணியை வச்சே கழுத்தை நல்லா அழுத்தி நாக்கெல்லாம் வெளியே வந்துச்சு. எனக்கு பேச்சே வரல. எனக்கு இப்போது நாங்கள் செப்பரேட் ஆகியே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போன வாரம் வந்து எங்கள் அம்மா வந்து கொலை பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அடிக்கிறது, ஆளுங்களை கூட்டினது, மிரட்டுறது, இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பாண்டி பஜார் ஸ்டேஷன் எல்லாத்தையும் கொடுத்துறேன். இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் கூட வந்து கொடுத்தாச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.